ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு. ஸோ இங்கே வாங்க இப்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவையை நெய் ஊற்றி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அடுத்ததுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி நீங்கள் வந்து ஊற்றிக்கணும். ஸோ ஊற்றுனதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நீங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அவ்வளோ சீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய டேஸ்ட் வேணும்னா நிறைய சீனி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வரும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர் வரும். ஸோ உங்களுக்கு இந்த எல்லோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லோ தான் வரும். ஸோ உங்களுக்கு அப்படி எல்லோ வேணும்னா நீங்கள் வந்து கலர் பொடி இருக்கும் பார்த்தீங்களா, கலர் பொடி போட்டுக்கோங்க. ஸோ கலர் பொடி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கிறோ அந்த கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கப்பு ரவை போட போகிறோம். ஸோ ரவை போடும்போது நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் ஓகேங்களா. ரவை போடணும் நேரத்தில். ஸோ சூப்பரான கேசரி இப்போ ரெடி ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவை வந்து நல்லா போட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ரவை நான் கூட ஒரு ரவை தான் நினச்சேன், இன்னும் நிறைய ரவை போடணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து கிட்ஸு யாராச்சும் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த சுடும் பார்த்தீங்களா, டம்ளர் வந்து ஆல்சோ சுடுது. ஸோ அதனால் வந்து பார்த்து செஞ்சீங்க சுட்டுரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவை வந்து போடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல, அதுவும் இந்த மாதிரி கிண்டும் போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி போட்டுக்கோங்க. ஸோ முந்திரி போடும்போது இன்னும் கேசரி டேஸ்ட்டு அள்ளும் கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேசரி வந்துச்சு, தண்ணியாக இருந்தது, இப்போது சூப்பராக சாலிடாக நல்லா வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சாப்பிடும் போது சுடும். ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் இது கையில் வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட் கேசரி பிடிச்சின்னா மறக்காமல் லைக்கில் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கேசரி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து முந்திரி எடுத்து போட்டுக்கோங்க. முந்திரி எடுத்து போட்டுனதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு உங்கள் சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். ஸோ அப்படி உங்கள் வீட்டில் முந்திரி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும். பாய். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெயினாக வந்து இந்த ஷேர் பண்ணிட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் யூராதா சிட்டியாத்தா ஃபேன் நான் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எல்லோ கலர் தான் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா கலர் பொடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சுடுது, அதனால நான் சொன்ன மாதிரி ஆறு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் யூராதா சிட்டியாத்தா அண்ட் நான் பாய். சாப்பிட்டு பாருங்க. புதிய சேலஞ்சை எப்படி செய்வோம் இந்த அமேசிங் மூவி ஷின்சான் பாருங்கள். ஒன்றுக்கு நிகரான ஒன்று மூவிஸ் ஷின்சான் சம்மர் மூவி மேட்னஸ் மே 10 மற்றும் आदत तो अच्छी है पर साबुत शहर से हो सकती है जंक्शन, इसीलिए एसोसिएशन द्वारा प्रमाणित डेटॉल है. इसकी अनछुई बूंदें आम साबुन से 10 गुना बेहतर प्रोटेक्शन.